கோவிந்தா கோவிந்தா. லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பல்லாம் பற்றி சொல்லியிருந்தேன். இது வந்து தாயாசந்தி. தாயாசந்தி க்ரௌடாக தான் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் லாஸ்ட்டாக அந்த 8 o'clock முடிகிறப்போ போனோம்னா, லாஸ்ட்டாக போகிறப்ப ஓரளவு பார்த்துட்டு வந்துடலாம். நாங்கள் கடைசியாக போனோம். கடைசியாக போய் நல்லபடியாக பார்த்துட்டு வந்தாச்சு சாமி. தாயாசந்திலேயே ஓரளவு க்ரௌடாக தான் இருந்துச்சு. அந்த டைமிங் முடிஞ்சால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க எந்த சாமியாக இருந்தாலும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம மூலவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ கும்பல்னு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. பார்க்குறீங்க வீடியோவை, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கொஞ்சம் பண்ணால் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் இன்னும் நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேட்டாக இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு தேவை. அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த கோயிலை பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடாக இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் லைனில் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களோட பெரியவங்க எல்லாமே இருந்தாங்க. ரொம்ப நேரப்பாக அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock 8:50 ஒரு 9 o'clock இருக்கும். அதனால் கும்பல் நிறையா இருந்துச்சு. இதுக்கே 9:30 தான் கும்பல் அடைச்சி வச்சுருக்காங்க. இன்னும் குறைக்கலை. மக்கள் அவருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் சக்கரத்தாழ்வாருக்கு வந்து நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. ரொம்ப நல்லதுன்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த கல்யாணம் ஆகாதவங்க, அப்புறம் நிறையா கெடுதல் நடக்குதுல்ல, அவங்களுக்குலாம் சரியாயிரும்ன்றாங்க. எனக்கு நல்லது நடந்துருக்கு. எனக்கு சொன்னாங்க வியாழன் இல்லைன்னா சனி கண்டிப்பாக விளக்கேற்றுங்க நெய் ஊற்றி, நல்லாயிருக்கும்னாங்க. நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவரோட சக்கரத்தாழ்வார் பார்க்கவே நிறைய பேர் வருவாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே போனவங்களும் நிறைய இருக்காங்க. சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர், கொடிமரம் சாமி, இவங்க 3த்தையும் கும்பிட்டு அழகாக போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் சொல்கிறேன். நான் வாரம் அப்டேட்ஸில் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களோட ஷேர் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். லைக்கும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் பாருங்கள் கும்பல் எது வரையும் போயிருக்குங்க. கும்பல் பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துட்டு வரலாம். கும்பல் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் கிளம்பியும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட விளாக் முடிய போது இன்னும் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக ரெடி பண்ணி போடுறோம். உங்களோட சப்போர்ட் எப்போதும் கிடைச்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி கேரளாக்காரங்க நிறைய பேர் வந்து சாமியே கும்பிடல, சும்மா வந்து ஃபோட்டோ ஷூட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. சாமியை சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க.